தமிழில் பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வந்ததுக்கு நன்றி. ஆமாங்க, இன்றைக்கி நம்ம போகக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா கஞ்சனகிரி மலை. பைக் வாங்கின புதுசில் ஃபேமிலியோட ஒரு ஹில் டெம்பிள் போகலாம் அப்படின்னு ஆசைப்பட்டு நாங்கள் சூஸ் பண்ண டெஸ்டினேஷன் தான் கஞ்சனகிரி மலை. ஏன் இந்த டெஸ்டினேஷன் சூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சென்னையிலேருந்து 100 கிலோமீட்டர்ஸ் காட்டுச்சு. இப்போ நம்ம 27 கிலோமீட்டர்ஸ் கிராஸ் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம இன்னும் கிராஸ் பண்ண வேண்டியது 87 கிலோமீட்டர்ஸ். 89 கிலோமீட்டர்ஸ். எஸ், பாய் சொல்லி பாவம் கையை ஃபுல்லாக. ட்ரிப் மீட்டரில் நீங்களே பாருங்கள் எவ்வளோ கிலோமீட்டர் காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு 27 கிலோமீட்டர் கடந்திருக்கோம். இன்னும் வந்து 89 கிலோமீட்டர்ஸ் நாங்கள் போனோம். காலையில் ரொம்ப பசி, சாப்பிடவே இல்லை. நாங்கள் அப்படியே வந்து ஒரு ஜூஸ் கடையில் ஒரு டீயும் ஒரு காஃபியும் சாப்பிட்டுட்டு இங்கேருந்து நம்ம பயணத்தை தொடர போகிறோம். கஞ்சனகிரி மலைக்கு போகலான்னு இவர் சொன்னதும் எனக்கு பெரிய சந்தேகம். ஏன்னா மலை மேலே முதல்ல இவர் பைக் ஓட்டுவாரா அப்படின்னு ஒரு யோசனையாகவே இருந்துச்சு. மெயினாக இந்த கோவிலுக்கு போகணுன்னு இன்ட்ரெஸ்ட் வந்ததுக்கு காரணம் என்னென்னா, அங்கே இருக்கிற மணிப்பாறை தான். அது எப்படி பாறையில் தட்டினா வந்து மணி சத்தம் வரும் அப்படின்றது ஒரு சந்தேகமாகவே இருந்துச்சு. மெயினாக அதை பார்க்கணுன்னு தான் நாங்கள் இங்கேருந்து கிளம்பணும். காலையில் 4 o'clock சென்னையிலேருந்து கிளம்பியிருந்தால் நாங்கள் வந்து வெயில் வரத்துக்கு முன்னாடி ரீச் ஆகிருப்போம். ஆனால் நாங்கள் கிளம்புறது சென்னையிலேருந்து 6 o'clock தான். அதனால் நாங்கள் அங்கே ரீச் ஆகிறதுக்கு எப்படியும் 10 மணி ஆயிரும் நான் நினைக்கிறேன். அதனால் பயங்கர வெயிலில் நாங்கள் மாட்டிக்கிட்டோம். காரில் போகிறதா தான் பிளான் இருந்துச்சு. பட் காரில் போனால் நேச்சரை என்ஜாய் பண்ண முடியாதுன்ற காரணத்துக்காக நாங்கள் பைக்கே சூஸ் பண்ணிட்டோம். ஆனால் பைக்கில் போகும்போது என்ன ஒரு டவுட் இருந்துச்சுன்னா, அந்த மலை மேலே இவர் ஏற்றுவாரா மாட்டாரா அப்படின்னு ஒரு பயம் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. இங்கே பாருங்கள், போர்டு தெரிகிறதா? தெரிகிறது. கஞ்சனகிரி மலைக்கு செல்லும் வழி. இந்த மலைக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கூகுள் மேப் ரூட் நம்பாதீங்க. லோக்கலில் யாரையாவது கேட்டுட்டு வாங்க. இந்த மலையோட ஓவரால் ஹைட் வந்து 1500 feet அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓ, செக் போஸ்ட் வர இருக்கா? சென்னை. அரவிந்த். எவ்வளோ கிலோமீட்டர் நான் மேலே போனோம்? 1 கிலோமீட்டர். ரோடு நல்லா இருக்குங்களா? அது நல்லா இருக்கு. இது வந்து வாங்குறது எதுக்கு? இது ஆட்சி கட்டுறோம். ஞாயிற்றுக்கிழமை அன்னதானம். இன்னைக்கு அன்னதானம். இன்னைக்கு அன்னதானங்களா? எங்கே போடுறாங்க? அங்கே கோயில்லையேவா? இல்லைம்மா பாய் சொல்லு. நட்சத்திரா பாய் சொல்லிடு. பாய். இப்போ நாம் கிராஸ் பண்ண செக் போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 50 rupees வாங்கினாங்க. இது எதுக்காகன்னு கேட்கும்போது இந்த ரோடுக்காகவும் அந்த ஆர்ச்சுக்காகவும் மேலே போடுற அன்னதானத்துக்காகவும் சொன்னாங்க. அந்த அன்னதானம் சண்டேஸில் மட்டும் தான் போடுவாங்களாம். அதுவும் கோவிலில், அங்கே இருக்கிற கோவில்லையே தான் அன்னதானம் போடுவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ நம்ம சண்டே போகிறனால கண்டிப்பாக அந்த அன்னதானத்தை நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. இந்த மலையை சுற்றி அழகான காட்டு பகுதிகள் அமைஞ்சிருக்கு. அந்த காட்டு பகுதிகளில் செம்மரம் இருக்குது. அந்த செம்மரம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து வளர்க்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த செம்மரத்தில் செஞ்ச பொம்மையை வீட்டில் வச்சா லக்கின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவில் நான் பார்த்துருந்தேன். சரி நம்மளும் அந்த இலையாவது எடுக்க போனால் அந்த மரத்துலேருந்து ஒரு இலையோ ஒரு கிளையோ கூட உடைக்க முடியல. அது அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான மரம் போல் இருக்குது. அது வெட்டுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். சரி ஒரு சின்ன மரத்துலேருந்து ஒரு சின்ன கிளையாவது உடைக்கலான்னு பார்த்தோம். ஒன்றுமே பண்ண முடியல. அந்த மரத்தை அசைக்கவே முடியல. இந்த மலைக்கு கஞ்சனகிரின்னு பேர் வந்த காரணம் என்னன்னு இப்போ பார்க்கலாம். இந்த மலை உச்சியில் கஞ்சன் அப்படின்ற ஒரு அரக்கன் சிவனை நோக்கி தீவிரமாக தியானத்தில் இருந்திருக்காரு. சிவபெருமான் வந்து அவருக்கு தரிசனம் கொடுக்கவே இல்லை. அதனால ரொம்ப கோவத்தில் அந்த அரக்கன் இருந்திருக்காரு. அந்த கோவிலில் வந்து ஒரு அர்ச்சகர் டெய்லி பூஜை பண்ணிட்டு வந்திருக்காரு. அந்த அர்ச்சகரை பார்த்துட்டு இந்த அரக்கனுக்கு ஒரே கோவம். சிவபெருமான் எனக்கு வந்து காட்சி அளிக்கலை, இந்த கோவிலுக்கு வந்து இந்த ஆள் டெய்லி வந்து பூஜை பண்ணுறாரு சொல்லிட்டு கோவத்தில் அந்த அர்ச்சகரை போட்டு இவர் அடின்னு அடிச்சிருக்காரு. அது சிவபெருமானுக்கு பயங்கர கோவத்தை உண்டு பண்ணிடுது. உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா நந்தி பகவான்கிட்ட சொல்லி முதல்ல அந்த அரக்கனை வெட்டி துண்டாக வெட்டி தூக்கி போடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே அங்கேருந்து நந்தி பகவான் வந்து இந்த அரக்கனை வந்து துண்டாக வெட்டி தூக்கி போட்டுறாரு. அதில் வந்து அவரோட கழுத்து பகுதி தான் வந்து இந்த கோவிலோட மலை உச்சியில் போய் விழுந்திருக்கு. ஒரு ஊரில் ஒரு பாகம் போய் விழுந்திருக்கு. இந்த கழுத்து பகுதி தான் வந்து அந்த மணிப்பாறைன்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் இந்த அரக்கனோட ஆன்மா சிவபெருமான் கிட்ட மன்னிப்பு கேட்குது.
அதனால தான் இந்த மலைக்கு கஞ்சனகிரின்னு பேர் வந்தது. கிரின்றது மலையை குறிக்குது, கஞ்சன்ன்றது அந்த அரக்கனை குறிக்குது. கஞ்சனகிரி அதுதான் மலையோட பேர். நாங்கள் சென்னையிலேருந்து ரொம்ப லேட்டாக கிளம்புன காரணத்தினால ரொம்ப வெயிலில் மாட்டிக்கிட்டோம். நீங்கள் குழந்தையெல்லாம் கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப சீக்கிரத்துலேயே கிளம்பணும். இந்த மாதிரி வெயிலில் மாட்டினீங்க அப்படின்னா அந்த மலை மேலே ஏற ஏற வெயில் ரொம்ப அதிகமாக தெரியுது, தண்ணியும் கிடைக்காது உங்களுக்கு அங்கே. அதனால் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணுவீங்க. பட் கோவிலில் தண்ணி கொடுக்குறாங்க, அன்னதானம் பண்ணனால தண்ணி கொடுத்தாங்க. பட் நீங்கள் அதர் டேஸில் போகிறீங்க, வீக் டேஸில் போகிறீங்க அப்படின்னா அது எப்படின்னு தெரியல. ஸோ ப்ரிப்பேர்டாக சாப்பாடு எடுத்துக்கிட்டே போயிடுங்க, கையில் தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு போயிடுங்க. தப்பு வந்தது குழந்தை நல்ல ஒரு வாய்ப்பு இல்லையே யோசிக்கிறேன். ஹாய் கைஸ், வர வழியில் ஒன்றும் இல்லை, என்னோடய மோனோபாடில் இருந்த ரிமோட்டு கீழே விழுந்துருச்சு. பைக்லேயே போயிட்டு இருந்தோமா, மழை இப்படி ஏறுது, நல்லா இருக்குது, புது எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா ஏறவே முடியல, பூச்சி வாங்குது. இப்போ நடந்து போகிறதுனால உங்களுக்கு நான் ஸ்லோவாக காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், அப்படியே தள்ளாடுது, நடக்க முடியல, நார்மலாக ஸ்டடியாக நடக்க முடியல. என் பொண்ணு பாருங்க, என் குட்டி பொண்ணு அழகாக பார்க்குது. ஆனால் சென்னையிலேருந்து 100 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி ஹேர்பின் பெண்டெல்லாம் வந்து ஊட்டி கொடைக்கானல் மாதிரி ரேஞ்சுக்கு இருந்துச்சு. ஏன்னா ஒரு 2-3 ஹேர்பின் பெண்டு வரும், ஏன்னா அந்த மலையை திரும்புகிற இடத்துலலாம். அது பார்க்குறதுக்கு வந்து நீங்கள் ஊட்டி கொடைக்கானல் ட்ராவல் பண்ணுற ரேஞ்சுக்கு தான் இருந்தது. மெயினாக இந்த கோவிலுக்கு சன்ரைஸ் பார்க்க தான் எல்லோரும் வருவாங்களாம். நாங்கள் தான் போக லேட் ஆகிடுச்சு, எங்களால் சன்ரைஸ் பார்க்க முடியல. இது ரொம்ப ஹைட்டான மலைன்றனால சன்ரைஸ் எல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். இறங்க பார்த்துடலாம். பாப்பா தூக்கிறேன், ஏன்னா உன்னால் பாப்பாலாம் ஹேண்டில் பண்ண முடியாது. மலை பிரதேசம், கீழே விட முடியலடா. இரு வரேன் வரேன், பைக்கு நிற்க வைக்க, ஏன் கீழே விடுறேன்? கை வலிக்குது, ஒரு கை எப்படி பிடிச்சி பொண்ணு பேரு குத்துதான். ஆஃப் பண்ணல ரெக்கார்டிங்க. இங்க பாரு எங்க காலத்துக்கு வைக்குது. ஓடி தங்கம் யாரு? அம்மாவா? அம்மா அச்சி. ஏய் என் பொண்ணை ஏன்டி வந்து கீழே விட்டா? கை வலிச்சதுடா குட்டி. அச்சு போட சொல்லு. அம்மா அச்சு போட சொல்லுமா நீ? அச்சு. சாரி சாரி. வித்தியாசமான ஒரு இடம், வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ். மலை மேலே ஏறினதுக்கப்புறம் முதல்ல இந்த கோவில் தான் வருது. ஆனால் என்ன பயங்கர வெயில் அடிக்குது. நாங்கள் கிளம்புனது சென்னையிலேருந்து ஒரு 6 o'clock கிளம்பிருப்போம்னு நினைக்கிறேன். இங்கே ரீச் ஆகும்போது மணி என்ன இப்போ 10 பார்க்க மாட்டியே? அதான் 10 ஆயிடுச்சு. அதனால் பயங்கர வெயில். நேற்றெல்லாம் கிளைமேட் நல்லா இருந்தது, இன்றைக்கும் நல்லா இருக்கும்னு நினச்சோம். நம்ம ராசி அன்றைக்கி தான் வெயில் அடிக்கும். இப்போ இந்த கோவிலுக்குள்ளே போய் நம்ம பார்க்கலாம். தலை வாங்க. மெயினாக அந்த பாறையை பார்க்கணும், டங் டங் சவுண்டு வர பாறை. என் குட்டி கோவிலுக்கு வருதா? என் குட்டி லக்கி குட்டி. நம்ம விட்டுட்டு வரலான்னு இருந்தோம், வந்துட்டாங்க கரெக்டா. 1008 லிங்கமா? எனக்கு தெரியாது. ஆமா 1008 லிங்கம் சொல்லியிருக்காங்க. எங்க லிங்கம்? இதோ இதெல்லாம் வந்து என்ன சொன்னாங்கன்னா ஒரு எரிமலையா இருந்ததா இந்த மலை. அந்த எரிமலையா இருந்த மலை வந்து வெடிச்சு சதறி, ஸோ இதெல்லாம் ஒரு பாறையா சதறி விழுந்த காரணத்தினால இது ஒரு பாறையும் லிங்கம் மாதிரியே தெரியுதுல்ல. ஆனா இது பாருங்க, ஒரு கோவில்ல இருக்கிற சாமி மரம் தான் தெரியுது. அதான் லிங்கமும் நந்தியும் இருக்கிற மாதிரியே இருக்கும். ஆமா லிங்கம் மாதிரி தான் இருக்கு, நந்தியும் இருக்கிற மாதிரியே இருக்கும் பாரு. ஆமா, ஸோ அது மாதிரி இருக்கிறதுனால இது வந்து 1008 லிங்கம் சொல்லி வச்சிட்டாங்க. ஓ இவங்க எல்லாம் தான் லிங்கமா? 1008 இருக்காங்களா இங்க? ஆமா, நைஸ்.
அதுவும் ஒரு ப்ரைவேட் ஸ்பாட் மாதிரி இருக்கு. வாவ், ஒரு வித்தியாசமான லிங்கமாக தான் தெரியுதுல்ல. என்னதான் பாறை உடஞ்சி விழுந்தாலும் லிங்கத்தோட ப்ரெசன்ஸ் இந்த கல்லில் இருக்கு பாருங்க. ஒரு கல்லு பாருங்க லிங்கத்தோட நந்தி மாதிரி இருக்கா? ஆமா, இவர் நந்தி மாதிரி இருக்காரு. லிங்கம் மாதிரி இருக்கு. அது லிங்கம் மாதிரி இருக்கு. ஆமா, இவரும் நந்தி மாதிரி தான் இருக்காரு. ஓம் நம சிவாய. ஒரு ப்ரைவேட் ஸ்பாட் மாதிரி ஒரு ஃபீல். யாருமே இல்லாத நேரம் இது. நல்லா இருக்கு. சிவ சிவா. இங்கே பாரு, ஓம் நம சிவாய. இங்கே நந்தி மாதிரி தான் இருக்காரு. நந்தி லிங்கம் நம சிவாய. இங்கே பாருங்களேன், சின்ன சிவன், குட்டி லிங்கம், குட்டி நந்தி. நான் எங்கேயுமே இந்த மாதிரி பார்த்ததில்ல. மலை மேலேன்னா நல்ல மலை மேலே தான்ப்பா இது. இந்த கோவில் பார்த்தீங்கன்னா அந்த 1008 லிங்கம் இருக்கிற கோவிலேருந்து சும்மா ஒரு 2 நிமிஷம் ட்ராவல் பண்ணிங்கன்னா இந்த கோவில் வந்துடுது. நான் ட்ராவல் பண்ணும்போது கேமராவை ஆன் பண்ணேன், அது என்னன்னு தெரியல, வீடியோ வந்து ரெக்கார்ட் ஆகவே இல்லை. ஏன் அடிக்குமா தூக்கி சொல்லுதா? நீங்கள் ஏதோ சொல்லிட்டீங்களா? இப்போ நல்ல பொண்ணு மாதிரியா? நல்ல பொண்ணு, குட் கேர்ள் மா, குட் கேர்ள். இதுமா நல்ல பொண்ணு தா இங்க பாரு சாமி ஜெய் வாங்கிக்கோ. சாமி தரிசனம் முடிச்சுட்டு கோவிலுக்கும் போயாச்சு. இங்கே வந்து பஜனைலாம் பாடினாங்க, சிவபுராணம், அப்புறம் வந்து சிவனை புகழ்கிற பாடல்கள்லாம் பாடினாங்க. அதில் ஒரு 3 பாட்டு நான் படித்தேன். அதுக்கப்புறம் வந்து என் பொண்ணு அழுது என்னை கூப்பிட்டுருச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து மணிப்பாறையை பார்த்துட்டு வந்துடலான்னு போனோம். ஆனால் பாப்பாவை தூக்கிட்டு ஏற முடியாதுன்றாங்க. முயற்சி பண்ணுவோம். ஏன்னா இப்படி வராங்க, நான் பார்க்கும்போது அந்த பொண்ணு அப்படி போயிட்டு இருந்துச்சு. பேக் கொடுத்துட்றியா? அதெல்லாம் கொடுத்துருவ கரெக்டாக தெரியும். கொடு, அதையும் என்கிட்ட கொடுத்துரு. அண்ணாக்கு பாய் சொல்லிடுமா? சொல்லண்டி மலை மேலே ஏற்றிருக்கோன்னு நினைக்கிறேன். ஆமாம், பைக்கு பெரிய பைக்காக வாங்கினது வந்து ரொம்ப லாங் ரைட்லாம் போகலான்னு. ஃபஸ்ட்டு ஒரு மலை ஏறின ரைடுனா அது இந்த கோவிலுக்கு வந்தது தான். தெரியுதா சிவன் ஸ்டாச்சு? சிவன் லிங்கம் தெரியுது. அங்கே தான் போகிறோம். ஆனால் ஒரு பர்தா போட்டிருக்காங்களா, பர்தாவில் வரைஞ்சிருக்க மாதிரி இருக்கு. பர்தா இல்லை, அது பெயிண்டில் சிவன் வரைஞ்சிருக்காங்க. ஓ, பெயிண்டில் வரைஞ்சிருக்காங்களா? ஆமாம் ஆமாம், அங்கே ஆளுங்கெல்லாம் இருக்கா மாதிரி தான் தெரியுது. ஆமாம், எப்படி முதல்ல அந்த இடத்து வரைக்கும் போய் மணிப்பாறை இருக்குன்னு கண்டுபிடிச்சிருப்பாங்க? அந்த ஆக்சுவலாக அங்கே யாரோ தவம் பண்ணாங்களாமா. டைரெக்டாக சிவனோட அருள் பெற்றுறாங்களாம் இந்த மலையில தான் அப்படின்னு அவர் சொன்னார் எனக்கு. சரி, அதனால் நீங்கள் அங்கே போய் உட்காந்து பார்த்துட்டு வாங்க அப்படி சொன்னார். நீங்கள் நாங்கள் சண்டேல வந்ததுனால அன்னதானம் பண்ணுறாங்களாம் இங்கே. சாப்பிட்டு போயிடலாமா? ஆமாம், சாப்பிட்டு போயிடலாம். அதாவது 2 கோயிலில் 2வது கோயிலில் வந்து சாப்பாடு போடுறாங்க, பாட்டுலாம் பாடுறாங்க. முதல் கோயிலில் அந்த 1008 லிங்கம் இருந்தது இல்லை, அந்த கோயிலில் வந்து யாருமே இல்லை. நாங்கள் போகும்போது ஒருத்தர் மட்டும், ஒரு சித்தர் மட்டும் வந்தார், பூஜை பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். மற்றபடி இங்கே தான் எல்லாருமே இருக்காங்க. செகண்ட் ஞாயிற்றுக்கிழமை அப்போ தான் வந்து இது பண்ணுறாங்களாம் இங்கே. அங்கே பாரு. ஓ மை குட்னஸ், அந்த வியூ பாரு, செம்மையாக இருக்குது பாரு. மலைக்கு மேலே இருக்க மாதிரி இருக்கு. நம்ம மலைக்கு மேலே தான் இருக்கோம். இல்லை அந்த மலைக்கும் உயரத்தில் நம்ம இருக்க மாதிரி. ஆமாம், அது மலை, அதுக்கும் மேலே இருக்க மாதிரி இருக்குது. இங்கே ஏற முடியாதுன்னா பைத்தியம் என்னை பார்த்து பயன்ட்டான். அங்கே என்ன சின்னதாக ஒரு மண்டபம் மட்டும் கட்டிச்சிருக்காங்க அங்கே. அது கோயில். அது நான் கீழே வரும்போது ஒரு மலை மேலே பார்த்தேன், அந்த இடம் தான் அது. கீழே நம்ம பைக்கில் வரும்போது ஒரு இடத்துல நான் பார்த்தேன். ஆஹா, ஏடியா மச்சான் நீ? வா மச்சான், பாப்பா வச்சு ஏறிவான் தான் கேள்வி. ஏறுவோம் மச்சான்.
பொறுமையாக இருங்க, அவசரமே. அங்கே ஒரு மலை போகிறேன் சென்ட்ரல் இல்லை, செம்ம வியூ. போகலாம் நீங்கள் மேலே. இங்கே பாருங்க, மூச்சு வாங்குது. ஏன்னா அவங்க சொன்ன மாதிரி ஒரு பாதி இடத்துக்கு வரைக்கும் உங்களால் ஏறி வர முடியுது. இங்கே வந்து கொஞ்சம் பெரிய பாறையாகிறதுனால ஏற முடியல. இதுக்கு மேலே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. தனியாக வந்தால் ஏறிடலாம். நான் ஃப்ரெண்டில் போவா, நீ பேக்லேருந்து ஏறியா? நீ பின்னாடி வரதான் எனக்கு சேஃபு. டக்குன்னு என்னை பிடிக்கிறது. சிவாய் வந்துட்டோமா? சிவனை காட்டுறா, எங்கேயோ காமிச்சிக்கிட்டு இருக்க. அங்கே பார்த்த சிவன் கிட்ட வந்துட்டோம். இப்போ எந்த கல்? அதோ அந்த கல். அங்கே ஏறி தட்டிட்டு வாங்க, உட்காந்துருக்கேன். பாப்பா வச்சுட்டு வேறு பயமாக இருக்கு. ஆமாம், அதான் சொன்னாங்களே பாப்பா ஏற முடியாது. நான் போய் தட்டிட்டு வருவா. அங்கே போய் ஏறி வேறு வச்சுருக்காங்களா? சரி, ஆற்றுக்கு எது கையில் வேறு எடுத்துருப்பாங்க. இது என்ன யூஸ் கிட்ட கொடுத்து? பொறுமையாக கால் வச்சு இதுதான் மணிப்பாறை. மணிப்பாறை பாயிண்ட்லேருந்து வியூ பாருங்க. இது கொஞ்சம் ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வரனால நீங்கள் ஷூவில் வர்றது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சேஃப்டி. ஏன்னா இந்த மாதிரி பாறையில் ஏறும்போது நமக்கு கண்டிப்பாக க்ரிப்பு வேணும். இந்த பாறை நம்ம தட்டும் போது இந்த சத்தம் பார்த்திங்கன்னா கீழே இருக்கிற கோவிலில் கேட்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் கீழே இருக்கும் போது இங்கே மேலே ஏறி வந்த பக்தர்கள் அடித்த சத்தம் எங்களுக்காக கேட்டுச்சு. அது ஏதோ ஒரு அதிசயம் தான், இங்கேருந்து கனெக்ஷன் அங்கே இருக்கிறது. கஞ்சனகிரி மலை அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு நம்ம அந்த மலை மேலே ஏறி வந்துட்டு முதல்ல ஒரு கோயில், சிவன் கோயில் வருது. அந்த 1008 லிங்கம் இருக்கிற சிவன் கோயில். அங்கே முடிச்சுட்டு அந்த ரோடு 2 நிமிஷம் ட்ராவல் பண்ணி வந்தீங்கன்னா திருப்பி இன்னொரு கோயில் வருது. அங்கே தான் வந்து பூஜை எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் அங்கேருந்து வந்து இந்த என்னது மணிப்பாறையை நீங்கள் அடையலாம். அதுக்கு நீங்கள் வந்து ரொம்ப தூரம் நடந்து வரணும். பாப்பாவை கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் இவ்வளோ தூரம் ஏறலாம். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மலை பெருசாக இருக்குது, பாறை. அது மேலே நீங்கள் ஏறி அந்த கல்லை தட்டுறது கொஞ்சம் கஷ்டம். நீங்கள் வேணால் பாப்பா வேட்டையாவது கொடுத்துட்டு தனியாக போகலாம். நான் உட்காந்துட்டேன். மச்சியை மட்டும் அனுப்பி பார்க்க சொன்னேன். நான் வந்து எனக்கு போக முடியல, எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. சென்டரில் கொஞ்சம் சேஃப்டி இல்லைன்னு சொன்னார் இவர். அதனால் கொஞ்சம் பயமாக இருக்குது. மற்றபடி அந்த கல் வந்து ஒரு அதிசயம் தான். நம்ம வந்து இது வரைக்கும் எந்த கல் தட்டினாலும் அந்த மாதிரி சத்தம் வராது. அந்த மாதிரி சத்தம் வர்றதுன்றது ஒரு அதிசயமான ஒரு விஷயம் தான். இங்கே இருக்கிற கோவிலில் கேட்டப்ப என்ன சொன்னாங்கன்னா, ஒரு முனிவர் வந்து தவம் பண்ணும்போது நேரடியாக சிவபெருமானோட அருளை பெற்றனால இந்த இடத்துல வந்து சக்தி அதிகம், பவர்ஃபுல்லான ஒரு இடம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால கூட அந்த கல்லுக்கு வந்து ஏதாவது ஒரு சக்தி கிடைச்சிருக்கலாம் இல்லையா? ஸோ இது ரொம்ப அழகான ஒரு வியூ. ஏலூர் கிட்ட ஒரு அழகான இடம் தான் சொன்னோம். 100 கிலோமீட்டர்ஸ்குள்ள, அதாவது சென்னையிலேருந்து ஒரு 100 கிலோமீட்டர்ஸ்குள்ளே ஒரு மலைக்கு நீங்கள் ட்ராவல் பண்ண ஒரு ட்ரெக்கிங் மாதிரி இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு நீங்கள் வரலாம். சிவன் கோயிலுக்கு வந்த மாதிரியும் இருக்குது, ட்ரெக்கிங் என்ஜாய் பண்ண மாதிரியும் இருக்குது. நாங்கள் சண்டே தான் வந்திருக்கோம், பட் இங்கே கூட்டமே இல்லை, இடமே காலி இருந்திருக்கும். இங்கே யாருமே இல்லை, இடமே காலியாக இருக்குது. நீங்களே பாருங்கள், யாருமே இல்லை, ஒரு ஈ கக்கா இல்லை. அந்த கோவிலில் கூட பூஜை பண்ணுற இடத்துல கூட யாருமே இல்லை, சும்மா 2 பேர் வராங்க, அப்படி தான் இருக்குது. நான் கூட சண்டே ரொம்ப கூட்டமாக இருக்கும்னு நினச்சேன், ஒருத்தர் கூட இல்லை. அதனால் தாராளமாக வரலாம். ரொம்ப ப்ரைவேட்டாக ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு பிளேஸ். குப்பைலாம் எதுவும் இல்லை அவ்வளோவா, ஏன்னா மக்கள் வர்றது கொஞ்சம் கம்மியாக இருக்கனால குப்பை அதிகமாக யாரும் போடுறது இல்லை போல இருக்குது. அதனால் க்ளீனாக ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இந்த இடம் நல்லா இருக்கும் போதே நீங்கள் எல்லாம் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணிவிடுங்க. அதான் ஒரு அன்எக்ஸ்ப்ளோர்டு பிளேஸாக தான் இருக்குது இன்னும். ஆமாம், அன்எக்ஸ்ப்ளோர்டு பிளேஸ் தான் சொல்லணும். நிறைய பேர் வராத மாதிரி தான் இருக்குது. அப்படியே வந்தீங்கன்னாலும் குப்பையெல்லாம் போடாமல் பாப்பா டயப்பரே இருந்தால் கூட ஒரு கவரில் கட்டி எடுத்துகிட்டு போயிருங்க. எதுவுமே இங்கே போடாதீங்க, ஏன்னா ரொம்ப அழகாக இருக்குது இந்த இடம்.